ஒன்று இருக்குது. இந்த பவள பாம்புகள் சிகப்பு வயலட் கலர் பேண்ட்ஸோட ரொம்ப அழகா இருக்கும். அது மாதிரி ஒரு அழகான சாரி இன்னும் நம்ம பார்க்க முடியாது கடையில். அவ்வளவு ஸ்மார்ட்டா அட்ராக்டிவா இருக்கும். அது ஒரு விஷப்பாம்பு தான். பார்த்த உடனே நிக்க சொல்லும். இது 4 பாம்புமே நரம்பை தாக்கக்கூடிய விஷம் உள்ளது. இது வளர்க்க வேண்டாம். இதெல்லாம் வளர்க்க முடியாதா? அதுக்கு 15 நாளைக்கு ஒருக்கா அந்த சட்டை உரிக்கிற டைம் கண்ணு அப்படியே கொஞ்சம் டல் ஆகும். கண்ணு மேல செதில் மூடும். இங்க யார் வராங்கன்னு தெரியாது. எது வந்தாலும் டக்கு டக்குன்னு அடிக்கும். அப்ப நமக்கு அந்த இது விஷம் உள்ள தன்மை தெரியாது. அதனால அது எதுனாலுமே சும்மா அடிக்க தான் செய்யும். கட்டுவிரியன் பாம்பு வந்து கொடுமையான விஷம் உடையது. அப்ப இந்த 4 பாம்பு விஷ பாம்புகளை நீங்க வளர்த்த அனுபவம் இருக்கா? 200 பாம்பு வளர்த்தேன். 200 பாம்பு எவ்வளவு நல்லா கோஆபரேட் பண்ணி எனக்கு ஹெல்ப் பண்ணிச்சு. கண்ணாடி விரியன், சுருட்டை விரியன், இந்த குழி விரியன் சொல்ற பாம்பு, இது 3மே ரத்தத்தை தாக்கக்கூடிய விஷம். கடிச்சதுன்னா இப்படி வாயை அகலமாக்கி அந்த கூர்மையான இதை வச்சு ஆழமா இறக்கி விட்டுரும். ஸ்ட்ரைட்டா பிளட்ல போய் அந்த விஷம் கலந்துருது. கலந்த உடனே பிளட் வந்து உறையாம ஓடிக்கிட்டே இருக்கும். ரத்தம் வந்துட்டே இருக்கும். ஏறக்குறைய ஹீமோபிலியா மாதிரி தான். நான் ஸ்டாப் ப்ளீடிங்னு வச்சுக்கோங்க. அப்படி வரும்போது எரிச்சல் இருக்கும். அந்த கடிப்பட்டவன் குதிச்சுக்கிட்டே இருப்பான். ஆனா அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம மருந்து கொடுத்துக்கலாம். என்ன மருந்து கொடுக்கலாம்? நாங்கெல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்ககிட்ட ஒரு கிட் இருக்கும். அது அப்பா கொடுத்த கிட்ல என்ன இருக்கும்னா, இவ்வளவு நீள வாழைத்தண்டு, அந்த 6 இன்ச் வாழைத்தண்டு அல்லது அரை அடி வாழைத்தண்டு சாரை நல்லா பிழிஞ்சு அப்படியே அந்த சாரை வாயில கொடுத்துருவாங்க. கொடுத்த உடனே இந்த விஷம் கொஞ்சம் முறிஞ்சிரும். அடுத்து என்ன பண்ண, சின்ன வெங்காயம் அது கூட உப்பு சேர்த்து அது மேல அரைச்சிருவாங்க. இதை விட எஃபெக்டிவா இந்த பாம்பு போய் கீரி பிடிக்கும் போது ஒரு இடம் சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி இருக்கிற அந்த வேரை எடுத்து வச்சிருக்கிறோம். நீல அவுரின்னு சொல்லுவாங்க. அவுரியில நீலி அப்படின்னு சொல்ற அந்த இது நீலிங்கிறது நீல அவுரி. அந்த வேரை நல்லா தண்ணியில கொதிக்க வச்சு ஒரு டம்ளர் கொடுத்துட்டோன்னா உடனே அது மட்டுப்பட்டுரும். அடுத்தது கருஞ்சீரகம். கருஞ்சீரகத்தை கொதிக்க வச்சு அதையும் இதோட சேர்த்து கொடுத்துட்டோன்னா இமீடியட்டா நல்லா ஆயிடும். பச்சை பாம்பு வளர்க்கலாம். என்ன அப்படின்னா இது ரொம்ப அழகா விஷம் உண்டு இல்ல? விஷம் இருக்கு, கடவா பல்ல தான் இருக்கு. சின்ன குழந்தைங்களுக்கு வாய்க்குள்ள அப்படி கை வச்சு பாத்தீங்கன்னா கடிக்க ட்ரை பண்ண பாத்துக்கீங்களா, அதே மாதிரி ரொம்ப அழகா செல்லமா அது கடிச்சு பார்க்கும். ஆனா அந்த விஷம் நம்மள ஒண்ணும் பண்ணாது. அப்படியே இறங்குனா கூட அந்த விஷம் ரொம்ப ஹெவியா இருக்காது. லைட்டா ஒரு ஹெட்டேக் இருக்கும், அப்புறம் விட்டுரும். சோ நீங்க பச்சை பாம்பு கிட்ட கையை கொடுத்து கடிக்க விடலாங்கிறீங்க. ஆமா. இது போக காட்டுக்கு போனீங்கன்னா ராஜநாகம்னு ஒண்ணு இருக்கு. ராஜநாகத்தை நான் சந்திச்சிருக்கேன், வளர்த்திருக்கேன். அது எப்படி இருக்கும்? அது ரொம்ப கஷ்டம் அது பார்க்க. ஒரு 11 அடி ராஜநாகம், 21 அடி வரைக்கும் வளரும். இது ரொம்ப நாளைக்கு முன்னாடி குட்டாலம் பக்கத்துல மாஞ்சோலைன்னு ஒரு எஸ்டேட். அந்த எஸ்டேட்டுக்கு நாங்க வந்து போயிட்டு இருக்கிறப்போ அந்த ஜீப்ல போறோம். திடீர்னு அந்த ரோட்ல வந்து புஷ்னு உயரமா ஒண்ணு வந்து அப்படி டக்குன்னு அது திருப்பி உங்களுக்கு என்ன தோணுச்சு? ரொம்ப அழகா இருந்தது. அழகா இருந்ததா? அதோட பார்வை வந்து எப்படி இறங்குதுன்னு அப்படியே மெல்ல இறங்கி கீழே வந்துருது. திருப்பி இம்மிடியட்டா மேல தூக்கி டக்குன்னு நிறுத்தி அப்படியே திருப்பி நம்மளை பாத்துருது. நம்ம அசையவே முடியாது. இப்ப ஜீப் டிரைவர் அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு. பார்த்த பார்வைக்கேவா? அவரு மயக்கம் போட்டாரு. நான் வந்து கேமரா எடுத்து ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டேன். அப்பா ரொம்ப சீரியஸா அதை பத்தின இது என்னவோ மார்க் பண்ணிட்டு இருந்தாங்க. திருப்பி 3வது தடவை உயரமா எழும்பி அதே மாதிரி இது பண்ணி அந்த ஜீப்போட உயரமா எழும்பி திரும்பி அப்படியே பார்த்துட்டு திரும்பும் போதுதான் பார்த்தா வி ஷேப்டு மார்க்ஸ் நிறைய இருந்தது. அது பார்த்தா எப்படி ஒரு எஸ்பி போய் சல்யூட் எடுத்தா இருக்கும், அந்த அளவுக்கு த்ரில், அந்த பவர் இருக்கும் அதுல. அதோட லுக் இருக்கு பாருங்க, அது மறக்கவே முடியாது. ராஜநாகம்ங்கிறது நல்ல பாம்பை தான் சாப்பிடும். இப்ப நல்ல பாம்பே வேட்டையாடி சாப்பிடுறதுனால அவரு ராஜாவாயிட்டாரு. அப்ப இந்த ஆமா காட்டுல உள்ள நல்ல பாம்பெல்லாம் சாப்பிடும். ஒண்ணு என்னொன்னு வந்து செக் பண்ணி அந்த இயற்கை தேர்வுன்னு சொல்றோம்ல, நேச்சுரல் செலக்ஷன், இது அதை கரெக்டா மெயின்டைன் பண்ணிக்குது. அல்லது இது பெருகிடும் இல்லையா? பச்சை பாம்பை பத்தி நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டதுன்னா, அந்த கண்ணை பார்த்து குறி பார்த்து குத்தும் அப்படின்னு சொல்லி நிறைய சொல்லுவாங்களே. கண்ணை கொத்தும்னு கண்ணு கிட்ட கொடுத்தா யாருதான் கொத்த மாட்டேன். 27 குட்டி போடும் ஒரு பச்சை பாம்பு. 27 குட்டி போடுமா? ஃபர்ஸ்ட் 27 குட்டி ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து முதல்ல ஒரு ஆல்ஃபான்னு ஒரு குட்டி வரும். இப்போ இந்த ஆல்ஃபா குட்டி வந்து ஒரு மெயிலா தான் இருக்குது வழக்கமா. அங்கேயும் கூட அது பாருங்க, மெயில் தான் முதல்ல வெளியில வருது. வந்து ஏரியாவை நல்லா பாக்குது. பார்த்துட்டு உள்ள போயிடும்.
அப்புறம் திருப்பி போய் ஒவ்வொரு குட்டியாக தலையும் வாலுமா இழுத்துட்டே வரும். அப்படி வரிசையாக இழுத்துட்டே வந்து 27 பேரும் வெளியே வந்துடுவாங்க. ஆனால் கடைசியில் வர்றது 2 அபார்ட் ஆயிரும். வழக்கமாக கடைசி குட்டிகள் நல்லா ஃபார்ம் ஆகிருக்காது. மதர் வந்து என்ன பண்ணுன்னா நீட்டாக படுத்துட்டு இருந்து அப்படியே எடுத்து முதல்ல சாப்பிட்ருது. அந்த அபார்ட் ஆனது சாப்பிட்ருது. அதுதான் அதுக்கு அந்த டைமில் உள்ள ஃபீடு. அப்படியே டயர்டாக படுத்துருக்கும் ஒரு ப்ரெக்னென்ட் மதர் அது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுன்னா இந்த அடுத்த குட்டிகள் அப்படியே நீந்தி போயிட்டு இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு வேகமாக ஓட தெரியணும். ஃபர்ஸ்ட் கண்டிஷன். செகண்ட் கண்டிஷன் வந்து அது பள்ளி அல்லது ஏதாவது சாப்பாடை சாப்பிட தெரியணும். மூணாவது வந்து அதோட சட்டை உரிக்க தெரியணும். அதுக்கு இந்த 3 கண்டிஷனையும் ஃபுல்ஃபில் ஆனாதான் அந்த இது இயற்கை தேர்வில் செலெக்ஷன் ஆகுது. அல்லதுன்னா ஃபெயில் ஆகிடுது. ஃபெயில் ஆகுதுன்னா என்ன ஆகிடும்? அது அம்மா சாப்பிட்ருக்கும். ஸ்ட்ரைட்டாக அப்படியே செலக்ட் பண்ணி சாப்பிட்ரும். அந்த டைமில் கூட அந்த ஆல்ஃபா மெயில் இருக்கு இல்லையா, அது பக்கத்தில் போய் கேட்கும் ப்ளீஸ் அப்படின்னு அம்மாட்ட சொல்கிற மாதிரி. அந்த ஒரு குட்டி தான் அம்மாக்கிட்டே கேட்கும். ஆனால் சில சமயம் நோ சொல்லிடுச்சுன்னா சாப்பிட்ரும். இது போய் ஹெல்ப் பண்ணி பார்க்கும். அந்த சின்ன இது வாயில சட்டையை உரிச்சு பார்க்கும். இவ்வளோ இன்ட்ரிகேட் ரிலேஷன்ஷிப்ஸ்லாம் இருக்குதா? அப்போ அதோட சக்தியை பாருங்க, எப்படி அதை ப்ரொடெக்ட் பண்ணணும், அந்த இனத்தை காப்பாற்றணும்ன்ட்டு அவங்களே ட்ரை பண்ணுறது. அப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு யார் எங்கே போனான்னு தெரியாது. தப்பிச்சவங்க தப்பிச்சு ஓடியே போயிடுவாங்க. ஒன்ஸ் ஃபார் ஆல் அம்மா கிட்டேருந்து எஸ்கேப். அவ்வளோதான், ஒரே ஓட்டம். வெரி இன்ட்ரெஸ்டிங். இதை பற்றி இன்னும் நிறைய பேசுவோம். ரொம்ப எளிமையாக எல்லாரும் புரிஞ்சுக்கிற ஈஸியான தமிழில் ரொம்ப ஃப்ளோவாக அழகாக சொல்லிட்டு இருக்காங்க. பாம்பை பற்றி நிறைய விஷயங்களை ஸ்காலர்லியாக சொல்லிட்டு இருக்காங்க. இதை பற்றி இன்னும் நிறைய பேசுவோம். ஐடியல் ப்ரெஷர் குக்கர் இப்படிக்கு ரோஸ் ஆஃப்டர் த ஸ்னேக் பிரேக். ஐடியல் ப்ரெஷர் குக்கர் இப்படிக்கு ரோஸ்.